அன்பு உறவுகளே, நினைக்கிறேன் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்காமல் மகன் தப்பான வழியில் சென்று விட்டாள் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி ஒரு சுயநலத்துக்காக மருத்துவர் ஐயாவுடைய குடும்பத்தை நாளடிச்சு அசிங்கப்படுத்திய சில கைக்கூலிகளை பற்றி நான் கேட்கிறேன். நான் சொன்ன மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஐயா பேச்சை கேட்டாரே கேட்கலையே, அது அப்புறம் பேசிக்கலாம். ஜி கே மணி அவர்கள் ஜி கே மணி பாத்தீங்கன்னா அவர் தனியார் ஸ்கூல்ல மாசம் 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சதாக சொல்றாங்க. ஒரு 40 வருஷம் வச்சுக்கோங்க. 40 வருஷத்துக்கு பெஸ்ட்டுக்கு 6000 ரூபாய். அப்ப 40 வருஷம் வச்சு நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு 8 லட்சம் கோடி கணக்கான சொத்து சேர்த்திருக்கான்னு தெரியும். எங்கிருந்து வந்தது? இந்த மாதிரி உழைச்சாரா இல்ல கஷ்டப்பட்டாரா? ஐயா ஐயான்ற ஒரு சொல்லி ஏமாத்தி ஐயா குடும்பத்தை நடுத்தர் நிக்க வச்சு மானத்தை வாங்கி அவ்வளவு செஞ்சு போட்டு இன்னைக்கு ஓகே மாதிரி பேசிக்கிறாரு, பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் என்ன கேக்குறேன், ஐயாவோட பேசி கேட்கல அன்புமணி நல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பயணிக்கிறாரு, எல்லாமே என்ன பண்ணிக்கிறாரு. உன்னுடைய மகன் தமிழ் குமரன் 3 மாதங்களுக்கு முன்ன ஐயா கிட்ட என்னெல்லாம் பேசுறாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது ஐயா மணி அவர்களே? கௌரவம் உங்களுக்கு 25 வருஷம் கட்சி தலைவர் பதவி வேணும், உங்க பையனுக்கு மாநில இணை பதவி வேணும், இன்னும் என்னெல்லாம் பதவி வேணும் அத்தனை வேணும். நாங்க எங்க மாதிரி உழைக்கிறோம், உழைச்சுன்னு பக்காண்டு கோடிக்கணக்கில் உட்காந்துருக்கீங்க. நாங்க கேட்டா அடுத்த கட்சி அந்த ஜாதிகளோட இணக்கமாக்குறீங்க. இணக்கமா அங்கிருந்து பணம் புடுங்கிறதும் பண்றதும் பேர பேசுறதுதான். ஏன்னா உன்னுடைய முகத்திரையை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால்தான் துரோகின்னு சொல்றாரு. ஏன்னா இன்னுமே நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்ணீங்க எல்லாமே தெரிஞ்சா உங்களை துரோகி 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 சொல்லிட்டு இருக்காரு. இதை விட துரோகம் இருக்கா? சரியான திராணி உள்ள ஆளுங்களா தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நெல்லு ஐயா சார்பாக நீ நிக்கணும். சரியா? உன் பையன் காங்கிரஸ் நிக்கட்டும். நீ திராணி இருந்தா உன் பையனை பின்னாடி என்ன பண்ணிட்டோம் வெட்ட வெட்டா ஐயா அன்புமணி அவர்களை பத்தி மருத்துவர் ஐயா அவர்களுக்காக சில விஷயங்கள் எப்படி எல்லாம் பேசினாரு. நீ பின்னாடி பேட்டி கொடுத்துருவோம், என் பிள்ளையே இல்ல நீ ஒரு ஆளா இப்படி பண்ண அப்படி பண்ணி சொல்லி நீ ஆம்பளையாந்தாக்க சரியான திராணி உள்ள ஒரு கௌரவ தலைவர் பேரு வேற கௌரவம் கொடுத்துருக்கீங்க. கௌரவமா முக்காடு போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் நடுத்தரும் நிக்க வச்சுட்டு எத்தனை பேர் வாழ்க்கை சீரழிச்சிருக்க தெரியுமா? உங்களால வேல்முருகன் ஆகட்டும் இன்னும் பல வேணாது நான் சொல்ல வரல. உங்களால குறைஞ்சபட்சம் 100 பேராவது கட்சி விட்டு வெளியே போய் அவங்க கட்சி ஆரம்பிச்சு எத்தனை பிரச்சனை பண்ணுங்க. எல்லாமே உன்னுடைய சுய லாபத்துக்காக கட்சி அடிச்சதே ஜி கே மணி அவர்கள் தான். சரியா? நீங்க எப்ப அந்த ஓட்டை விட்டு வெளியே போறீங்களோ அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், மருத்துவர் ஐயாவும் நல்லா இருப்பாரு, அன்புமணி நிற்பாரு. எவ்வளவோ உங்களுடைய பேட்டிகள்லாம் பாத்துட்டு இருக்கோம். நான் 2 பேர் சேர்ந்தா போயிடுறேன். போக வேண்டியது எதுக்கு இருக்கீங்க? என்னதான் சுருண்டன்னு நினைக்கிறீங்க? ஐயாவுக்கு ஒன்னும் தெரியாது. ஏன்னா அவரு வயதான காலத்தில் அவரே முடிஞ்சது இருக்காரு. உங்க பையன் பேசி கேட்கலையே, நீ என்ன நடவடிக்கை எடுக்க போற? என்ன நடவடிக்கை எடுக்க போற? ஐயா குடும்பத்தை பையன் இல்ல அதுல இருந்து சொல்லி கொடுத்து அவனை நாட்டு பண்ணிடல. நீ என்ன பண்ண போற? உன் பையன் பேசி கேட்காம காங்கிரஸ் பேசுறான். என்ன பண்ண போறீங்க? பொறுத்து இருந்து பாப்போம். வணக்கம் மக்களே. பெண்ணாகார தொகுதியில் நீ ஓட்டு கேட்பல உன் பையனுக்கு இருக்கு. அப்ப இருக்கு மாப்பிள. நன்றி, வணக்கம்.